இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல சட்டுன்னு ஒரு மீன் வறுவல் ஒரு 15 நிமிஷத்துலயே அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்பவே டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்லயே நீங்க மீன் வறுவல் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. மீன் வறுவலுக்கு நான் சீலா மீன்ல 1/2 கிலோ வறுக்கிறதுக்கு மட்டும் தனியா எடுத்திருக்கேன். மீன் வறுவல் மசாலா பண்றதுக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் நீங்கள் பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் அந்த மீன் வறுவலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 எலும்புச்சம்பளத்தோட சாறு. இதில் நீங்கள் புளி பேஸ்ட் சேர்க்கலாம், இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா கலந்து விட்ட மீன் மசாலாவில் எடுத்து வச்ச மீனை சேர்த்து மசாலாவை மீனில் நல்லா தடவி விடுங்க. தட்டையான மீனாக இருந்தால் நம்ம ஒரு பக்கமும் தடவி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. இந்த மாதிரி உருண்டையாக இருக்க மீன் எடுத்தீங்கன்னா மொத்தமாக போட்டு பிரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே மசாலா நல்லா ஒட்டி வரும். எல்லா மீன்லேயுமே மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு நீங்கள் உடனே கூட கையோட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் மசாலா தடவி ஒரு 5 நிமிஷத்தில் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு பேனில் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலா தடவின மீனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. தட்டையான மீனாக இருந்தால் நம்ம 2 பக்கம் மட்டும் வறுத்தெடுத்தா போதும். இந்த மாதிரி உருண்டையான மீனை நம்ம 4 பக்கமுமே திருப்பி போட்டு வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி மீனை பொரிக்கும் போது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மீனை 4 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுத்தாச்சு. மீனும் நல்லா வறுத்து வந்துருச்சு. வறுத்த மீனை நல்லா சுட சுட அப்படியே பரிமாறிடுங்க. தேவையில்லாத மசாலா எதுவுமே சேர்க்காம சிம்பிளா வறுத்த இந்த மீனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தட்ல சட்டுன்னு ஒரு மீன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.